வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து சண்டே அன்னைக்கு என்னென்னலாம் வாங்கினோம் அப்படின்றத பத்தின ஒரு விளாக் வந்து பார்க்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து சேவிங்ஸ் வீடியோ போடுறப்போ வாரம் அந்த காய்கறி வாங்குறதுல கூட நம்மளால பணம் வந்து மிச்சப்படுத்த முடியும் அப்படின்றது மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? ஒரு ரூ. 200 இருந்து 300 அந்த மாதிரிலாம் வந்து மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத பத்தின டீட்டெயில் வந்து சொல்லுங்க. நீங்க எங்க வாங்குறீங்க? என்னென்ன பண்றீங்க? அதோட 1 வீக்குக்கு வந்து அந்த எப்படி வந்து சமையல்லாம் பண்றதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்றீங்க அப்படின்றது மாதிரியான டீட்டெயில் வேணும் அப்படின்றது கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒண்ணு குடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மண் சட்டி பார்த்தீங்கன்னா, ஊறுகாய் போடுறதுக்காக, அதுக்கடுத்து வந்து குழம்பெல்லாம் பண்றதுக்காக ஸ்ரீரங்கத்துலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இதோடைய விலை வந்து ரூ. 250 சொன்னாங்க. அப்படி இப்படின்னு பேசி ஒரு ரூ. 170க்கு வந்து இது வாங்கினேன். இத வந்து எப்படி வந்து பக்குவப்படுத்துறது அப்படின்றது மாரியும் கேட்குறீங்க. இது நான் பண்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நல்ல சுத்தமான தண்ணீல வந்து ஊற போட்டுருவேன். அது எப்படின்றதையுமே இனிமேட்டு பார்க்கலாம். இது வந்து நார்த்தங்காய் வாங்கிட்டு வந்தேன் ஊறுகாய் போடுறதுக்கு. அதுக்கடுத்து அந்த கோவக்காவும் அதே மாதிரி தான். வத்தல் வந்து போட்டு வச்சுக்கிறதுக்காக. கோவக்காயிலலாம் பார்த்தீங்கன்னாக்க, நம்ப பொரியல்லாம் பண்ணி சாப்பிட்றப்போ ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனா இந்த மாதிரி வத்தல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறப்போ, நமக்கு ஒரு 6 மாசம், 1 வருஷத்துக்கு வந்து அது நல்லாருக்கும். ரொம்ப உடம்புக்கும் நல்லது. நல்ல ஒரு டேஸ்ட்டாவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு வந்த மண் சட்டிய வந்து இது மாதிரி தண்ணிக்குள்ள வந்து முக்கி வச்சிருக்கேன். நல்லா ஊறட்டும் அப்டின்ட்டு. அதுக்கடுத்து வந்து நம்ப அரிசி களையிற தண்ணி இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து இது உள்ளுக்கு ஊத்தி வச்சு கொஞ்சம் ஊற விட்டுருவேன். அந்த மண் வாசனை வராம இருக்கிறதுக்கு. அதுக்கடுத்து நம்ம வாங்கிட்டு வந்த அந்த நார்த்தங்கா வந்து ஊறுகாக்காக ரெடி பண்ணிட்டுருக்கோம். இது மாதிரி கட் பண்ணி நடுவுல இருக்க அந்த விதை எல்லாத்தையும் எடுத்துருங்க. விதை மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே போதும். கசப்பு தன்மை இல்லாம இருக்கும். முக்கியமா இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, சண்டே அன்னைக்கு தான் நான் பண்ணுவேன். ஏன்னா வீட்ல வந்து இருப்பாங்க. பசங்களும் இருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் இருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலைய பிரிச்சு குடுத்துருவேன். எல்லாமே நம்மளே பார்க்காம. இப்ப வந்து 1 வருஷத்துக்கு தேவையான புளி வந்து வாங்கிட்டு வந்தது இருந்தது. ஸோ அதையுமே நல்லா வெயில் அடிக்கவும், காய வைக்க சொல்லி குடுத்துருக்கேன். சரவணா எடுத்து எடுத்து குடுத்துட்டுருக்கிறான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ப வேலையுமே வந்து ஷேர் பண்ணிக்கணும். எல்லாமே நம்பளே தான் பார்க்கணும் அப்படின்றது மாதிரி இல்லாம, வீட்ல வந்து எல்லாம் இருக்கிறப்போ கொஞ்சம் ஷேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்றப்போ ரொம்பவே நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்ப ஊறுகாவுக்கு வந்து நல்லா உப்பு போட்டு குலுக்கி வெயில்ல வச்சாச்சு. அதுக்கடுத்து கோவக்காயுமே வந்து நல்லா தயிர் விட்டு, அதுக்கடுத்து உப்பு போட்டு குலுக்கி வச்சுட்டேன். அதுக்கடுத்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் போயிட்டு அதாவது திருச்சியில வந்து காந்தி மார்க்கெட்டுன்னு இருக்கும். நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க வந்து காயெல்லாம் வந்து ஹோல்சேல்ல கிடைக்கும். அதாவது மொத்த விலையில கிடைக்கும். ரொம்பவே நமக்கு வந்து கம்மியா கிடைக்கும். இப்ப வெண்டைக்காய்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 10 இந்த அந்த பாக்ஸ்ல வந்து வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு டப்பால வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி வாங்குறப்போ நமக்கு விலையுமே கம்மியா இருக்கும். இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு ரூ. 10 இந்த மாரி ஒரு 10, 20 இந்த ரேஞ்சுக்குள்ள நம்மளால வாங்கிட முடியும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா, 1 1/2 கிலோ ரூ. 30 அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயம் வாங்கினேன். சின்ன வெங்காயம் வந்து ஆல்ரெடி நான் உங்கள்ட்ட அந்த ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். ஸ்ரீரங்கத்துல இருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 1/2 கிலோ ரூ. 100 அப்படின்னு. ஸோ அது வந்து இருக்கு அப்படின்றதுனால, நான் வந்து அது தனியா எடுத்து வச்சுட்டேன். இந்த கோழி அவரன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது நெறைய கிடைச்சது. இது எல்லாமே சேர்த்து ரூ. 20 அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் ஒரு நாளைக்கு வந்துட்டு சாம்பார் பண்ணிக்கலாம். ஒரு நாள் வந்து பொரியல் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி கலந்து செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்தேன். அது மாதிரி நான் வந்துட்டு மார்க்கெட் போறேன் அப்படின்னாக்க, வீட்ல என்னென்ன வந்து திங்ஸ் இருக்கு, காய்கறியில வந்து ஏதாவது இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கு தேவையானது மட்டும் தான் வாங்குவேன். அதாவது இல்லாதது மட்டும் தான் வாங்குவேன். அது மாரி இந்த டைம் பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய், அதுக்கடுத்து தக்காளியுமே கொஞ்சம் ஸ்டாக் இருக்கு. அதுக்கடுத்து புதினா இதெல்லாம் இருக்கிறதுனால, அது இல்லாத திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ரூ. 500 எடுத்துட்டு போனேன். இது எல்லாம் சேர்த்து ரூ. 250 வந்தது. இப்போ வாழைக்காலாம் பார்த்தீங்கன்னா, பொரியல் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு பசங்களுக்கு பஜ்ஜி போட்டு குடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து கலந்து கலந்து பண்ணிக்கலாம். இது போக இடையிலயுமே நம்ம வந்து நான்வெஜ் எடுப்போம். இடையிலலாம் பார்த்தீங்கன்னா, நான்வெஜ்ஜும் செய்வோம் அப்படின்றதுனால, அதுக்கு ஏத்தது மாதிரியான காய்கறிகள் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அடுத்து இந்த வாழைப்பூவுமே வந்து அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட மாட்டேன். இதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி, அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு, கிளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்றப்போ, நம்ம காலையில வந்துட்டு கட் பண்ணி பொரியல் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதோட இது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜில அப்படியே ஸ்டோர் பண்ணிட மாட்டேன். அந்த வெஜிடபிள் பேக் இருக்கு பார்த்தீங்களா? அதில தனித்தனியா போட்டு, ஜிப் போட்டு வச்சுப்பேன். ஸோ நம்ம காலையில அவசரமா எடுக்கிறப்போ
ஒரு அவசரம் இல்லாம எடுக்கலாம். ஸ்கூலுக்கெல்லாம் இப்ப சமைச்சு குடுக்குறதுனால, நமக்கு வந்து காலையில அறக்க பறக்க எல்லா வேலையும் பார்க்குறது மாரி இருக்கும். ரொம்ப டென்ஷன் ஆயிடும். அதோட 1, 2 காய் அங்கன அங்கன ஒளிஞ்சிட்டுருக்கும். ஸோ இது மாரிலாம் தவிர்க்கிறதுக்கு இது மாரி வந்து வெஜிடபிள் போடுற அந்த பேக்ல வந்து போட்டு ஜிப் போட்டு வச்சுருவேன். இது வந்து காயுமே கொஞ்சம் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதோட 1, 2 காய் மிஞ்சி போச்சுனாலும், எல்லாம் சேர்த்து ஒரு கூட்டு கலவையா ஒரு குழம்பு வந்து பண்ணிக்கலாம். அது மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்ப பச்சை மிளகாய்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த மாரி காம்பு எடுத்துட்டு, கீழ ஒரு பேப்பரோ, அதுக்கடுத்து மேல ஒரு பேப்பர் வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ, அந்த தண்ணினால அது வந்து கெட்டு போறது, அழுகி போறதெல்லாம் இல்லாம இருக்கும். ஸோ நம்ப அது மூலமாவும் ஓரளவுக்கு அது வந்து வேஸ்ட் ஆகாம தவிர்க்க முடியும். அதுக்கடுத்து மல்லிப்பூ வந்து சீசன் இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப குட்டி குட்டி பூவா தான் இருந்தது. இது வந்து 1/4 கிலோ ரூ. 30 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இனிமேட்டு தான் கட்டணும். டெய்லியும் கோயிலுக்கு போறதுனால, ஸோ வச்சுட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். கட்டி வச்சுட்டோம் அப்படின்றப்போ, நமக்கு எடுத்து வச்சுட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். அது மாரி என்னைய பொறுத்த அளவுக்கு, 1 வாரத்துக்கு தேவையான அந்த மெனு பிளான் அப்படின்னு பார்த்தீங்கனாலுமே, ரொம்ப ரொம்ப அ சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப அப்படியே வந்து ஆடம்பரமா பண்ணணும் அப்படின்ற மாரிலாம் இருக்காது. என்கிட்ட என்ன இருக்கோ அத வச்சு நான் பண்ணணும் அப்படின்றது மாதிரி தான் நெனப்பேன். ரொம்ப வந்து சிம்பிளா தான் இருக்கும். அதே சமயம் ஹெல்த்தியா பண்ணணும் அப்படின்றது மாதிரியும் இருப்பேன். பொதுவா பார்த்தீங்கன்னா, காலையில அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து டிஃபன் வந்து பண்றது வந்து எல்லாத்துக்குமே வழக்கம். அதில பார்த்தீங்கன்னா, தோசை, இட்லி அதுக்கடுத்து வந்து சப்பாத்தி இந்த மாரி வெரைட்டி வந்து பண்ணுவோம். அதில தக்காளி சட்னி பண்றது, ஒரு நாளைக்கு தேங்காய் சட்னி, புதினா சட்னி இது மாரி வந்து மாத்தி மாத்தி பண்ணிக்கிறது. ஒரு நாளைக்கு மதியத்துக்கு பண்ற அந்த சாம்பார் வந்து மிச்சமாகும் இல்லையா? அந்த டைம்ல அந்த சாம்பாருமே வந்து இட்லி, தோசைக்கு வந்து பயன்படுத்திக்கிறது மாரி பார்த்துக்குவேன். அதே மாரி சப்பாத்தி பண்ற அன்னைக்கு குருமா, சட்னி எல்லாம் எப்பயும் போல வைக்கிறது தான். அதோட சாம்பார் வந்து ஒரு வேளை மிச்சமாயிருக்கு அப்படின்னாக்கா, அத வந்து கொத்து சப்பாத்தியா மாத்திக்கிறதுக்கு, அதாவது கொத்து சப்பாத்தி வந்து பண்ணுவோம் இல்லையா? வீட்லயே பண்றது. அது மாரி வந்து பண்றதுக்கு செஞ்சு வச்சுப்பேன். ஸோ இது மாரி வந்து மாத்தி மாத்தி குடுக்குறப்போ சாப்பிடுறதுக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். நமக்குமே வந்து ஒரே வகையான ஒரு விஷயத்த வந்து பண்றது மாரி இல்லாம இருக்கும். அதே மாரி ஒரு நாளைக்கு பூரி பண்றது, அதுக்கு பூரி கிழங்கு சட்னி பண்றது, இந்த மாரி விஷயங்கள் பண்ணிப்பேன். இடியாப்பம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டமான வேலைன்னு கூட சொல்லலாம் இடியாப்பம் பண்றது. ஏன்னா நார்மலா வந்துட்டு அந்த அரிசி மாவு அரைச்சு வச்சு, அத வந்து சுடு தண்ணி ஊத்தி கிண்டி நம்ம வந்து பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரி பண்ண மாட்டோம். எங்க வீட்ல வந்து மாவா அரைக்கணும். மாவு அரைச்சு அத இட்லியா செஞ்சுட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இடியாப்ப குழல்ல வச்சு புழிஞ்சு எடுக்கிறது மாதிரி தான் பண்ணா தான் எங்க வீட்ல வந்து பிடிக்கும் எல்லாத்துக்கும். ஸோ அது மாரி பண்றப்ப மட்டும் கொஞ்சம் வந்து வேலை அதிகமா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, நான் நைட்டு பண்றது மாரி தான் வச்சுப்பேன். ஈவினிங்க்கு, நைட்டு இந்த மாரி பண்றது மாரி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் நம்ம வந்து ஸ்லோவா பண்ணலாம். மார்னிங் வந்து பண்ணோம் அப்படின்னா, மத்த எல்லா வேலையுமே வந்து டோட்டலா பாதிச்சுரும். ஸோ அதுக்கேத்தது மாரி பண்ணிக்குவேன். அப்புறம் ஒரு நாளைக்கு புட்டு, அதுக்கு வந்து தேங்காய் துருவல் போட்டு, நம்ப சுகர் போட்டு சாப்பிடுறது, அந்த மாதிரி பண்றது. அப்புறம் ஆப்பம், பணியாரம் இதெல்லாம் வந்துட்டு ஈஸியா செய்யக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ வீட்டுக்கு தேவையான அந்த ஒரு வாரம்ன்ட்டு கிடையாது. ஒரு 2, 3 நாளைக்கு தேவையானது மாதிரி இட்லி, தோசைக்கு மாவு அரைச்சு வைக்கிறது. அதுக்கடுத்து வந்து ஆப்பத்துக்கு, அதுக்கடுத்து பணியாரம், ஆப்பமாவே வந்து பணியாரத்துக்கும் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அது மாதிரிலாம் வந்து மாத்தி மாத்தி செஞ்சுக்கிறது தான் வந்து. நம்ம வந்து அந்த 1 வீக் இல்ல ஒரு 2, 3 நாளைக்கு தேவையானத மாதிரி ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா, நமக்கு அந்த வீக் ஃபுல்லாவே ஓரளவுக்கு ஒரு டென்ஷன் இல்லாம நம்ம வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் மதியம் பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல தான். சாதம், சாம்பார், அதுக்கடுத்து பொரியல் அது மாரி இருக்கும். ரசம், தயிர் வந்து டெய்லியுமே நம்ம வந்து யூஸ் பண்றது தான். டெய்லியுமே நமக்கு வந்து தேவைப்படும் அப்படின்றதுனால, அன்னன்னைக்கு ஏத்தது மாதிரி வச்சுப்பேன். அதுக்கடுத்து வந்து பசங்க திடீர்னு சாம்பார் சாதம் கேட்பாங்க. அதாவது வீட்ல இருக்கக்கூடிய அந்த மிச்சமாற காய்கறி எல்லாம் போட்டு ஒரே அ குக்கர்ல அப்படியே வச்சு விட்டுறது. ஸோ அது மாதிரி பண்றதும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நமக்குமே வந்து வேலை கொஞ்சம் மிச்சமாகும். அப்புறம் ஒரு நாளைக்கு தயிர் சாதம், புதினா சாதம், அதுக்கடுத்து வெரைட்டி ரைஸ் பண்றது. எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம் அந்த மாதிரிலாம். அப்புறம் கீரை வந்து நம்ப சாம்பாராவும் நான் வச்சுப்பேன். கூட்டு பண்றது, அது பொரியல் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கடுத்து பொரியல் பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல உருளைக்கிழங்கு பண்றது, சேனக்கிழங்கு, கிழங்கு வகைகள்லாம் பண்றது. அதுக்கடுத்து துவையல் பண்ணிக்கிறது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள். துவையல் பண்றது, அதுக்கடுத்து வடகம், அப்பளம் இதெல்லாம் வீட்ல நம்ம வந்து இந்த 1 வருஷத்துக்கு தேவையானது, 6 மாசத்துக்கு தேவையானது வந்து ரெடி பண்ணி வைப்போம் இல்லையா? ஸோ அத வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிறது, இந்த மாரி விஷயங்கள் வந்து செஞ்சுக்கலாம்.
ஸோ இது மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்து நம்மளுடைய மெனுவை வந்து ஒரு வாரத்துக்கு தேவையானதை வந்து பண்ணிக்கிறோம் அப்படின்றத பொறுத்துமே நம்மளால் அமௌண்ட் வந்து மிச்சப்படுத்த முடியும். ஹோட்டலில் சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவோம். ஒரு வாரத்துக்கு எப்பயாவது தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது சின்ன சின்னதாக ஏதாவது வாங்கிக்கிறதோட சரி. எல்லாருமே போயிட்டு சாப்பிட்றது அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப ரேர் தான். எங்கேயாவது வெளியூர் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் தான் அது மாதிரி வந்து பண்ணுவோம். ஸோ இது மாதிரி தான் எங்களுடைய அந்த 1 வீக்கான மெனு வந்து இப்படி தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த வாரம் வெஜிடபிள்ஸ் வாங்கினதுலாம் வந்து இந்த அமௌண்ட் வந்து மிச்சமானுச்சு. ஒரு ரூ. 230 இருக்குது. இதில் வந்து அந்த பூ வாங்கினது காட்டினேன் பார்த்தீங்களா, அதுவும் சேர்த்து தான். இதில் எப்பயும் போல் இதை வந்து உடனேயுமே வந்துட்டு சேவிங்ஸில் வந்து வச்சுப்பேன். இது ரூ. 50 ரூபா நோட்டு சேர்க்குறதுல வந்து இது தனியாக போட்டுருவேன். அதுக்கடுத்து இந்த உண்டியல் வந்து உங்களுக்கு தெரியும். 1 இயர் சேவிங்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதுக்கான உண்டியல். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து இந்த உண்டியலில் போட்டு வச்சுருவேன். இது மாதிரி தான் வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு என்ன தேவைன்றதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி வாங்கினோம் அப்படின்றப்ப நல்லாவே அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். என்னுடைய இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி, அதுக்கடுத்து வந்து மற்ற விஷயங்கள் இதுதான். முக்கியமாக வந்து இந்த ஒரு 6 மாதத்துக்கு இல்லை 1 வருஷத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வீட்டிலேயே நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கிறப்போ அதுலேயுமே வந்து நிறைய நம்மளால் அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.